تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொன்ன ஒரு கட்டளையை நினைவூட்டியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகின்றான். வதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய அறிவுரைகள் என்பது, அந்த உபதேசங்கள் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். மார்க்கம் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு அறிவுரை சொல்லப்பட்டால், ஒரு உபதேசம் செய்யப்பட்டால், அது நிச்சயமாக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு பயனளிக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அது ஏற்கனவே அவர்கள் கேட்ட அறிவுரைகளாக இருந்தாலும் சரியே. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீர்களேயானால், ஒரே அறிவுரையை, ஒரே விஷயத்தை அல்லாஹ் பல இடங்களிலே பேசியிருப்பான், திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான். உதாரணமாக, அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் பேசுகிறான். இப்படி ஒரு அறிவுரை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் அது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஜும்மாவில் நம்ம நிறைய விஷயத்தை கேட்க போறோம். இந்த ஜும்மாவில் சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை எத்தனையோ உரைகளில் நாம் கேட்டிருப்போம். மீண்டும் அதை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது. பேசுறதுக்கு வேற தலைப்பே இல்லையா, வேற குர்ஆன் வசனமே கிடைக்கலையா, வேற ஹதீஸே இல்லையா என்று ஒரு இறை நம்பிக்கையாளன் சிந்திக்க மாட்டான். ஒரே அறிவுரை எத்தனை தடவை அவனுக்கு சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஜும்மாவில் சொல்லவிருக்கக்கூடிய அறிவுரைகள் நமக்கு எப்பொழுது பயனளிக்கும்? அதை நாம் ஆழமாக கவனிக்கும் பொழுதுதான் அந்த அறிவுரைகள் நமக்கு பயனளிக்கும். பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், வேலைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம், அரை மணி நேரம் அல்லாஹ்விற்காக வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த அரை மணி நேரத்தை பயனுள்ள வகையில் நாம் கழிக்க வேண்டும் என்றால் இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய உரையை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். தூக்கத்திற்கு இடமளிக்காமல், மதியான நேரம் நல்ல சொக்குற ஒரு நேரமா தான் இருக்கும், இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் தூக்கத்திற்கு இடமளிக்காமல், கவன சிதறல்களுக்கு இடமளிக்காமல் உரையை கவனித்து இதன் மூலம் பயன்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இரையச்சம் என்கின்ற ஒன்று.
இந்த இரையச்சத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வாசகத்தை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் திருமறையில் பேசுகிறார். அதன் மூலமே இரையச்சம் எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், அல்லாஹ்வை சரியான முறையில் அஞ்சுகின்ற விதத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டும். அது என்ன? அல்லாஹ்வை அஞ்சணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். யதார்த்தமான ஒரு விஷயம். அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்ச வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஒரு இரையச்சவாதி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை திருமறையிலே பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வை அஞ்சுவது மட்டும் ஒரு இரையச்சவாதியுடைய பண்பு அல்ல. இரையச்சவாதிகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எது போன்ற பண்புகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லி காட்டியிருக்கிறானோ அது அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தினால்தான் அல்லாஹ்வை அஞ்சிய விதத்தில் அஞ்சியவர்களாய் நாம் மாற முடியும். அல்லாஹ்வை அஞ்சுவது மட்டும் ஒரு இரையச்சவாதியுடைய பண்பு அல்ல. மீண்டும் நான் நினைவு கூறுகிறேன், ஒரு இரையச்சவாதி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, இரையச்சவாதிகள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், எது போன்ற பண்புகளை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, இரையச்சவாதிகள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராம், அவர்கள் செல்வ செழிப்பில் இருந்தாலும் அவர்கள் வறுமையில் வாடினாலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். இரையச்சவாதிகளின் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் பேசுகிறான். மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு, காசே இல்லாமல் தெருக்கோடியில வாழக்கூடிய ஒரு ஏழையா இருக்கிறாரு. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு இரையச்சவாதியாக இருப்பார் என்றால் தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பார். இரையச்சவாதிகளுடைய ஒரு பண்பு அல்லாஹ் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். நம்மிடத்தில் போதுமான அளவுக்கு செல்வம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்போம், மாற்று கருத்து இல்லை. காசு நிறைய இருக்கு, செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கிறோம், பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வோம். நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை, நாமே வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்மில் எத்தனை நபர்களுக்கு வரும்? அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? எனக்கே 4 பேர் காசு தர சூழல்ல நான் இருக்கிறேன், 4 பேர் எனக்கு தர்மம் செய்யற நிலையில நான் இருக்கிறேன், நான் எங்க போய் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது? அப்படியே கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் இரையச்சவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராம், வறுமை என்று பார்க்க மாட்டார்கள், கையில 1 ரூபாய் காசு இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். வறுமை நிலை என்று பார்க்கவில்லை, செல்வ செழிப்பு என்று பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லா நேரங்களிலும் செலவழிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம், செல்வ செழிப்புக்கு பல சம்பவங்களை சொல்லலாம், நாமே தெரிந்து வைத்திருப்போம். வறுமையில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு செலவழித்திருக்கிறார்கள் தெரியுமா? இதைத்தான் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் ரொம்ப வறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில், வறுமையில் வாழக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளை போடுவாங்களாம். அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதா அமரனா பிஸ்ஸதகாம், நாங்கள் மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர்
அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று கட்டளை போடுவார்கள். பொருளாதாரத்திற்கு சிரமப்படக்கூடிய ஒரு நேரத்தில், உண்பதற்கு கூட வழி இல்லாத ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும், நபிகளார் கட்டளை போடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார், மூட்டை சுமப்பார், அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார். கையில காசு இருக்காது, சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல். நபிகளார் கட்டளை போட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும். என்ன பண்ணலாம்? நம்மளால என்ன செய்ய முடியும்? காசு இல்லையே, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார்களே, எதையாவது செலவழிக்கணும். என்ன செய்யலாம்? கடை வீதியை நோக்கி விரைவார்கள். என்ன வேலை பார்க்க முடியும்? மூட்டை சுமந்து அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. அவர்கள் சென்றதற்கான நோக்கம் என்ன? தன்னுடைய வயிற்று பசிக்காக சென்றார்களா? தன்னுடைய சுய தேவைக்காக சென்றார்களா? தன்னுடைய குடும்பத்துக்காக சென்றார்களா? தன்னை பொருட்படுத்தாமல், தன்னை சார்ந்து இருப்பவர்களை பொருட்படுத்தாமல் எல்லாரையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும், இறைவனுடைய பாதையில் பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். அதனால் நம்ம போகலாம் கடை வீதிக்கு, மூட்டை சுமந்து அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கலாம் என்று சஹாபாக்கள் இருந்தார்கள். இதுதான் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு. கையில காசு இருக்குது இல்ல, எப்படியாவது கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். நம்மளுடைய தேவைக்கு போக எஞ்சியதை நாம் செலவழிப்போம். நம்ம தேவைக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம். பள்ளிவாசலுக்காக கேட்கிறாங்களா? வேற ஏதாவது சிறந்த பணிகளுக்காக கேட்கிறார்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்போம், மாற்று கருத்து இல்லை. வறுமை நிலையில் இருந்தால் நம்முடைய நிலை என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். வறுமையில் வாடுகிறோம், பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு மனம் வருமா? ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். உன்கிட்டயே காசு இல்லை, என்னத்தை கொடுக்க போற? பெரிய கொடை வல்லன்னு நினைக்கிறியா நீனு? உன் பாக்கெட்ல பாரு, 10 ரூபா கூட கிடையாது, இருக்கிற 5 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அந்த நேரத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அதை கேட்டு திசை மாறி எத்தனையோ பேர் அப்படியே கடந்து விடுவார்கள். ஆனால் இறையச்சவாதிகள் இப்படி இருப்பது கூடாது. செல்வம் இருக்குது, செல்வம் இல்லை, எதையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்கள் தான் இறையச்சவாதிகள். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கணும். இறைவன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அடுத்த பண்பு, இறையச்சவாதிகள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? கோபம் ஏற்படக்கூடிய நேரத்திலே கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அதிகமான இஸ்லாமியரிடத்தில் இல்லாத ஒரு பண்பு கோபத்தை மென்று விழுங்குவது. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படக்கூடிய நிலையில்தான் சிறுவர்களே இருக்கிறார்கள், பெரியவங்க ரெண்டாவது. சின்ன பசங்களே என்ன பண்றாங்க? சாதாரண ஒரு விஷயத்துக்கு பெற்றோர்களை எரிந்து விடக்கூடிய நிலை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கோபம் என்பது ஒரு சாதாரணமான பண்பு மாதிரி அப்படியே புலகப்பட்டு வருகிறது. ஆனால் இறையச்சவாதியாக இருப்பவர்கள் கோபத்தை மென்று விழுங்க வேண்டும். கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்திற்கு இடமளிக்க கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், கோபப்பட்டு இருப்போம், பெரிய பூதாகரமாக அது மாறிவிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி யோசிக்கிறது, சின்ன விஷயம் தானே, அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டோமே, சாதாரணமா பேசியிருந்தா முடிஞ்சிருக்குமே என்று பின்னால் யோசிப்போம். ஆனால் இறையச்சவாதிகள் அந்த கோபத்திற்கே இடமளிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். ஏராளமான பந்தங்கள், திருமணத்தின் மூலம் வரக்கூடிய அந்த பந்தங்கள் எல்லாம் முறிந்து போவதற்கான காரணம் கோபம்தான். மனைவியின் மீது கணவனுக்கு கோபம்,
கணவனின் மீது மனைவிக்கு கோபம் சின்ன விஷயமா இருக்கும், தலாக்குல போய் முடியும், குலாவுல போய் முடியும். காரணம் கோபம். இந்த கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் தான் இரையச்சவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். உயைனா என்கின்ற ஒரு நபித்தோழர் உமர் அவர்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்போ உமர் இப்னு கத்தாப் அவங்கதான் அமீருல் முஃமினீன், நாட்டினுடைய தலைவராக, முஃமின்களின் தலைவரா இருக்கிறாங்க. உயைனா என்பவர் தன்னுடைய அரசரை சந்திப்பதற்கு விரும்புகிறார். இவருடைய சகோதரனின் மகன் ஹுர் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர், இவர் உமர் அவங்களுடைய அவையில் ஒரு அமைச்சராக இருக்கிறார். உடனே தன்னுடைய சகோதரனின் மகனை அழைக்கிறார்கள். உமர் அவங்களுடைய அவையில நீங்க ஒரு அமைச்சரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அவரிடத்தில் இருக்கிறது, நான் அவரை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறேன், ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாங்க என்று கேட்கிறார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உமர் அவருடைய அவைக்கு வராங்க. வந்து விட்டு உயைனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உமர் அவர்கள் மீது ஒரு பழி சுமத்துகிறார்கள். யபுனல் ஹத்தாப், ஹத்தாபுடைய புதல்வரே, உங்களுடைய ஆட்சி நீதமான ஆட்சியாக இருப்பதே இல்லை, நீங்கள் மக்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய நிதியை நீதமாக வழங்குவது இல்லை என்று ஒரு மிகப்பெரிய அவதூறை சுமத்துகிறார்கள். உமர் அவங்களால தாங்கிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம், பண்ண தப்பு திரும்ப திரும்ப நம்ம இடத்தில் சொல்லப்பட்டாலே நமக்கு கோபம் வரும். அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து குத்தி காட்டுறேன் என்று நாம் கோபப்படுவோம். பண்ணாத ஒரு தப்பை நம் மீது சுமத்தினால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுவும் ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு ஆட்சியாளர், 8 ஆண்டுகளாக நீதமான ஒரு ஆட்சியை செய்தவர், இப்பேற்பட்ட ஒரு மனிதரின் மீது நீங்கள் நீதமாகவே நடப்பது இல்லை என்கின்ற ஒரு அவதூறை சுமத்தினால் எவ்வளவு கோபப்படுவாங்க. உமர் அவங்களுக்கு கோபம் வருகிறது. எந்த அளவு கோபம் தெரியுமா? கோபத்தின் காரணமாக எழுந்து அடிப்பதற்காக செல்கிறார்கள். கோபத்தினுடைய உச்சம். அந்த நேரத்தில் ஹுர் இப்னு கைஸ் அவர்கள் ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரமே தனக்கு ஏற்பட்ட கோபத்தை அப்படியே உமர் அவர்கள் அடக்கிக் கொள்கிறார்கள். இரையச்சவாதிகளுடைய பண்பு. கோபம் வருவது மனிதனுடைய யதார்த்தம், மாற்று கருத்து இல்லை. அந்த கோபத்தை எப்படி மென்று விழுங்குகிறார்கள் என்பதில் தான் ஒரு இரையச்சவாதி சிறந்து விடுகிறான். எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த கோபத்தை நாம் எப்படி அடக்கிக் கொள்கிறோம் என்பதில் தான் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை வைத்திருக்கிறான். கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானா அல்லது வெளிப்படுத்துகிறானா என்பதை அல்லாஹ் நமக்கு சோதனையாக வைத்திருக்கிறான். அந்த சோதனையில் நாம் வென்று விடுவோமே ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்மால் ஒரு உண்மையான இரையச்சவாதிகளாக இருக்க முடியும். அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கணும். அதே வசனத்தில் தொடர்ச்சியாக 3வது பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். இதுவும் 2வது பண்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கோபத்தை மென்று விழுங்கி மக்களை மன்னிக்கக்கூடிய பண்பை கையாள்வார்கள். அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். யாராவது ஏதாவது ஒண்ணு நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா டபுளா செய்யணும்னு தான் அதிகமான பேர் யோசிப்பாங்க. என்னை எப்படி அவன் திட்டலாம், நான் சும்மா விட மாட்டேன், என்னை எப்படி திட்டினானோ அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி நானும் செய்வேன், 4 பேர் முன்னாடி என்ன பேசினால நானும் அப்படித்தான் பேசுவேன், என்னை எப்படி அவன் அடிக்கலாம் நானும் அப்படித்தான் அடிப்பேன். பழி வாங்கக்கூடிய குணம் மனிதர்கள் அதிகமான நபர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இரையச்சவாதிகளாக இருப்பவர்கள் தனக்கு ஏதேனும் ஒரு தீங்கை ஒருவர் செய்து விட்டாலும் அவரை மன்னித்து அலட்சியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். உஹது போர்க்களம். இந்த போர்க்களத்தில் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய கைதான் மேலோங்கி இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் பின்வாங்கி ஓடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அம்பெறியக்கூடிய வீரர்கள் ஒரு தவறு இழைத்து விடுகிறார்கள். அப்படியே தலைகீழ மாறிடுது. எதிரி படையினர் அப்படியே முன்னேறி வருகிறார்கள்.
முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை, மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த அளவிற்கான குழப்பம் என்றால், முஸ்லிம்களுக்கு யார் ஒரு இறை நம்பிக்கையாளர், யார் ஒரு இறை மறுப்பாளர் என்பதே தெரியல. அதனால் தனக்கு முன்பாக யாரெல்லாம் ஆயுதம் ஏந்தி வருகிறார்களோ எல்லாரையும் வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு நிலையை கையாளுகிறார்கள். ஒண்ணுமே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு குழப்பம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக யார் வாழேந்தி வந்தாலும் எல்லாரையும் வெட்டிடுறது. இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பத்தில் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்களை கொல்வதற்காக போறாங்க. இதை தூரத்திலிருந்து அவருடைய மகன் பார்க்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை கொல்ல போவதை பார்க்கிறார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே ஒரு ஓசையை எழுப்புகிறார். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் என்னுடைய தந்தை, இவர் என்னுடைய தந்தை என்று போர்க்களத்திலே கதறுகிறார்கள். முஸ்லிம்கள் தவறுதலாக அவரை கொன்று விடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக தன்னை பெற்றெடுத்த தந்தை கொல்லப்படுவதை பார்த்தால் ஒரு மனிதனுடைய மனது எந்த அளவிற்கு பாதிக்கப்படும். கொன்னது யாரு? இறை மறுப்பாளன் கொலை செய்தானால்? எதிரி படையினர் கொலை செய்தார்களா? தன்னோடு ஒன்றாக தொழுத, ஒன்றாக சாப்பிட்ட, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யலாம் என்று தன்னோடு வந்த அல்லாஹ்வின் அடியார்களே கொன்று விட்டார்கள் என்றால் அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? இவர் செய்த காரியம் என்ன? என்னுடைய தந்தையை கொன்ற இவர்களை நான் சும்மா விட போவது இல்லை என்று கையிலே ஆயுதத்தை ஏந்தினாரா என்றால் இல்லை, அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். இறைவன் உங்கள் அனைவரையும் மன்னிப்பானாக என்று தானும் மன்னித்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலும் மன்னிப்பை தேடினார். இதுதான் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு. எவ்வளவு பெரிய ஒரு அநீதம் இவருக்கு! அவருடைய கண்ணுக்கு முன்பாகவே அவருடைய தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சூழலிலும் கூட சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தெரியாமல் செய்து விட்டார்கள். வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாங்க, மன்னித்து விடலாம். தான் மட்டும் மன்னித்து விட்டு அப்படியே விடவில்லை, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலும் மன்னிப்பை தேடிப்பார் என்றால் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு சஹாபாக்களிடத்தில் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது பாருங்கள். 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சலாவுதீன் என்ற ஒரு மனிதர், ஒரு இளைஞர், வாலிபர். இவருடைய வேலை என்னன்னா பிஸ்ஸா டெலிவரி பண்றதுதான் இவருடைய வேலை. இவருக்கு வயது முதிர்ந்த ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க. தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு பையன். டெய்லியும் காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு திரும்ப வருவாங்க. ஒரு நாள் அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வழிப்பறி கும்பல் இவரை வழிப்பறித்து இவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி விட்டு அத்தோடு விட்டு விடாமல் இவரை கொன்று விடுகிறார்கள். இந்த ஒரு கோரமான செய்தி அவங்களுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தைக்கு வருது. ஒரே ஒரு பையன் அநியாயமா கொண்டுட்டாங்களே, நமக்கு நீதி வேண்டும். கோர்ட்டுக்கு போறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு. அந்த கொலையாளிகள் எல்லாம் அந்த நீதிமன்றத்துக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர்கள் செய்த இந்த காரியத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜி, நீதிபதி தண்டனையை விதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சலாவுதீனுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தை 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிவிட்டு நீதிபதிக்கு முன்னால் வந்து இவருக்கு நீங்கள் தூக்கு தண்டனை வழங்க வேண்டாம், விதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒட்டுமொத்த கோர்ட்டுமே அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஒரே ஒரு பையன் அநியாயமான முறையில் கொன்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான முறையிலே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் இவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று ஒவ்வொருவரும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே சலாவுதீனுடைய தந்தை சொல்கிறார், இவருக்கு நீங்கள் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டாம்,
நானும் என்னுடைய மனைவியும் இவர்களை மன்னித்து விடுகிறோம். இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிறது என்று மார்க்கத்தை பற்றி ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்பாக உடைத்து பேசுகிறார். ஆச்சரியமா பார்க்கிறார். தன்னுடைய ஒரே ஒரு மகன், ஆசை மகன், அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் மன்னித்து அலட்சியப்படுத்தி விடலாம் என்ற இந்த சிந்தனையின் காரணமாக அதனுடைய விளைவு எப்படி மாறியது தெரியுமா? அவருடைய மகனை கொன்ற அந்த கொலையாளிகள் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அவருடைய தந்தையை கட்டி அணைத்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கதறினார்கள் நீதிமன்றத்தில். தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் ஒரு கொலையாளியாக மரணித்திருப்பார்கள், தவறு செய்தவர்களாக மரணித்திருப்பார்கள். ஆனால் மன்னித்து அலட்சியப்படுத்தியதனுடைய விளைவை பாருங்கள். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு கண்ணீர் வடித்தவாறு அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டார்கள். இப்படித்தான் ஒரு இறையச்சவாதி இருக்க வேண்டும். பெயரளவில் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. இறையச்சவாதிகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எது போன்ற பண்புகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் நம்மால் இறையச்சவாதியாக இருக்க முடியும் என்பதை நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இப்பேற்பட்ட இறையச்சவாதிகளுக்கு தான் உலாஇக்க லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு தான் மன்னிப்பு இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்குரிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அத்தகைய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்துல் லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே வசூலிக்கப்படக்கூடிய ஜும்மா வசூல் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையின் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காகவும் திருப்பூரிலே ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காகவும் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே பள்ளிவாசல் கட்டமைக்கப்படுவதற்காக வாரி வழங்குங்கள். இது ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு என்பதை மறந்து விடாமல், செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் எல்லா சூழலிலும் இறையச்சவாதிகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் என்பதற்கிணங்க நம்மிடத்தில் என்ன பொருளாதாரம் இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக இதற்கான கூலியை அல்லாஹ் மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தல் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.